Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. மல்லி, புது ரன்னிங் ஷூஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்துட்டேங்க. பழைய ஷூவையும் எடுத்து வச்சுக்க. ஒருவேளை புதுசு கம்ஃபர்டபுளா இல்லனா பழசையே வச்சுக்கலாம். அதையும் எடுத்து வச்சிட்டேங்க. இடையில மைல்டா சாப்பிட்டுக்கிற மாதிரி அந்த சாண்ட்விச் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க. சரி வா. அண்ணி, என்ன நீ பூஜை ஏற்பாடா? இன்னைக்கு வெண்பாக்கு ரிலே ரேஸ் இருக்குல்ல, அதுக்காக ஸ்பெஷலா ஒரு பூஜை பண்ணணும். அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரு பூஜையா? சாமியை சும்மாவே இருக்க விட மாட்டீங்களா? டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பீங்களா? நீங்க 2 பேரும் தான் அவ ஓடுறத ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறீங்க. ஆனா வெண்பா தூங்குறப்பையும் முழிக்கிறப்பையும் இத ஒன்ன பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. தெரியுமா உங்களுக்கு? நான் அடிக்கடி ஏதாவது பரிகார பூஜை பண்றத பார்த்துட்டு அவ ரிலே ரேஸ்ல வின் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணுங்க ஆண்டின்னு சொல்லிருக்கா. வாங்க சாமி கும்பிடலாம். மல்லி, விஜய், நல்லா சாமியை கும்பிட்டுக்கங்க. மனசால வேண்டாதான் கடவுள் நம்ம மேல மனசு வைப்பாரு. கடவுளே, என் பொண்ணு வெண்பா இந்த போட்டிய ரொம்ப விரும்புறா. ரன்னிங்னா உயிரா இருக்கா. அவ காலுக்கு நல்ல பலத்தை கொடு, அவளுக்கு உறுதியான மனச கொடு. அவ இதுல ஜெயிக்கணும். அவ கலந்துக்கிற எல்லா போட்டியிலயும் அவ ஜெயிக்கணும். கடவுளே, நீதான் அவளை ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த மல்லி, எங்க குலதெய்வம் வெட்டு உடையாள். வெண்பாக்கு துணையா இருப்பா. இந்த திருநீரை அவ நெத்தியில வச்சு விடு. தைரியமா ஓட சொல்லு. சரிங்க அண்ணி. அப்போ நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். நாகோ, இன்னைக்கு ஃபுல் டே நான் சைட்டுக்கு வர மாட்டேன். நீங்களே நின்னு பாத்துக்கோங்க. சரி தம்பி, நான் பாத்துக்கிறேன். மயிலு, நீ என்ன செய்ய போற? வீட்ல தான் மாமா இருக்க போறேன். நீ வீட்ல எல்லாம் இருக்க வேண்டாம். நீயும் நாகோட எங்க சைட்டுக்கு போயிடு. சைட்டுக்கா? ஏய், ஏன் சைட்டுக்கான இவ்ளோ பயப்படுற? அங்க ஆபீஸ் ரூம் எல்லாம் இருக்கும், லேப்டாப் இருக்கும், நீ உட்கார்ந்து ஒர்க் பண்ணலாம். இல்ல, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒர்க்கிங் பிளேஸ்க்குள்ள போனது இல்ல மாமா. உன் அண்ணி கூட தான் போனதில்ல, இப்ப போய் கலக்கலையா? நீயும் போய் பழகிக்க. என்ன நாகு, கூட்டு போலாம்ல? ஆமா மயிலு, இங்க இருந்து நீ விட்டத்தை பாக்குறதுக்கு அங்க வந்து என் கூட இரு. போ மயிலு, உனக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல. நீ வீட்லயே இருந்தேன்னு வையேன், எங்க அக்கா ராஜேஸ்வரி ஏதாச்சும் உனக்கு குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. அதனால தான் சொல்றேன், நீ அங்க போயிடு. அதான் உனக்கு சந்தோஷமாவும் இருக்கும், நிம்மதியாவும் இருக்கும். சரிங்க மாமா. அண்ணி, பஸ்ல எல்லாம் போக வேண்டாம், ஆட்டோ புக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ புக் பண்ணிடுவீங்கல்ல? நான் என்னைக்கு புக் பண்ணிருக்கேன் மயிலு, நீ பண்ணிடுவல்ல? இல்ல இல்ல வேண்டாம், நானே பண்ணிடுறேன். அண்ணி, தோ 2 நிமிஷத்துல வந்துரும். நீங்க வெளியில வெயிட் பண்ணி கிளம்பிடுங்க. நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஓகே. அக்கா, நான் ஸ்பெஷலா பெஸ்ட் விஷஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடுறேன். வரோம். சரி, நீ ரெடி ஆக போ. நான் செம்மையா வின் பண்ணேன். சூப்பரா ஜெயிச்சேன். வெண்பா 2-3 தடவை என்ன தோக்கடிச்சிருக்கா. ஆனா அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா 7வது மூ 8வது மூல செக் வைப்பா. அவ்வளவுதான். ஆனா நான் என்ன செஞ்சேன் தெரியுமா?
செஸ் போர்ட்ல இருக்கிற அவளோட எல்லா பவரையும் தூக்குனேன். ஒவ்வொன்னா தூக்குனேன். அவ முகத்துல ஈ ஆடல. கடைசியா அவ போர்ட்ல கிங் மட்டும் தான் இருந்துச்சு. அப்பதான் செக்மேட் வச்சேன். என் ஸ்கில் பார்த்து மிரண்டுட்டா. நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு அவளே பாராட்டினா. சூப்பர் டி, கங்க்ராச்சுலேஷன் டி. கங்க்ராச்சுலேஷன். கங்க்ராச்சுலேஷன். வெண்பாக்கு ப்ரௌட் ஜாஸ்தி தான்டி. எல்லா கேம்லயும் அவ ஜெயிக்கிறாள, அதனால தான் ப்ரௌட் ஜாஸ்தி. என் மம்மி அதை தான் பிரேக் பண்ண சொன்னாங்க. அதான் இன்னைக்கு அவளை ஜெயிச்சேன். ஏ ஐஷு, நீ வெண்பாவை ஜெயிக்கவே இல்ல. சும்மா கதை விடாத. வெண்பாவை செஸ்ல யாருமே ஜெயிக்க முடியாது. அதுவும் நீ ஜெயிக்கவே முடியாது. நீ என்ன தூங்க போயிட்டியா? நான் இப்பதான் ஜெயிச்சிட்டு வரேன். நீ வேணா எங்க எல்லார்கிட்டயும் கேட்டுக்கோ. நான் எதுக்கு அவங்க கிட்ட கேட்கணும்? எனக்கே நல்லா தெரியும். நான் கேம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். நீ வெண்பாவை ஜெயிக்கல. ஏ, இவ என்னடி இப்படி பேசுறா? லூஸ் மாதிரி பேசுறா. நான் தான் செக்மேட் பண்ணேன். வெண்பாவே தோத்தத ஒத்துக்கிட்டா. அவ எனக்கு கை கொடுத்தா, என்ன பாராட்டினா. நீ வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்க? உன் திறமையால நீ வெண்பாவை ஜெயிக்கல. வெண்பா உனக்காக விட்டு கொடுத்தா. ஹே, இங்க பாருங்கடி, அவ ஃப்ரெண்டு தோத்துட்டாலாம். அதனால எப்படி சமாளிக்கிறா பாரு. நான் இப்பவும் சொல்றேன், வெண்பா தான் விட்டு கொடுத்தா. அதனால தான் நீ ஜெயிச்ச. சும்மா தற்பெருமெல்லாம் பேசாத. இல்ல பொய். நீ வேணும்னே பொய் சொல்ற. நான் தான் ஜெயிச்சேன். என் திறமையால விளையாடி ஜெயிச்சேன். நீ பொய் சொல்ற. திறமையா திறமை? நீ போய் வெண்பா கிட்ட கேளு. நான் இப்ப கேப்பேன். அவ ஒத்துக்கிட்டா நீ எல்லாரும் முன்னாடியும் சாரி கேட்கணும். ஓகேவா? நான் தாராளமா கேக்குறேன். ஏ வாங்கடி போலாம். அப்படிலாம் இல்ல. வெண்பா, நீ இவகிட்ட என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலையே. நீ ஜஸ்ட்ல எனக்கு வேணும்னு விட்டு கொடுத்தேன்னு சொன்னியா? இல்லையே, நான் சொல்லலையே. அப்புறம் ஏன் இவ அப்படி வந்து சொல்றா? அவ ஏதோ ஜெலஸ்ல வந்து சொல்லிருப்பா. நான் அப்படி சொல்லல. ஏன் துளசி அப்படி சொன்ன? வெண்பா, இவங்க உட்கார்ந்து உன்னை பத்தி கேவலமா பேசினா தெரியுமா? உன்னை ஓட ஓட விரட்டினாலாம். உன்னோட எல்லா பவரையும் எடுத்துட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்றது உண்மைதானே துளசி? எல்லா பவரையும் அவட்ட லூஸ் பண்ண, அதனால சொல்றா. இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல வெண்பா, நீ விட்டு கொடுக்கதான் செஞ்ச. அது எனக்கே நல்லா தெரியும். இல்ல இல்ல, நீ பொய் சொல்லாத. ஐஷு உண்மையில தான் ஜெயிச்சா. வெண்பா, அப்ப நீ ஒண்ணு பண்ணு. அவ உண்மையிலே ஜெயிச்சிருந்தா நீ உங்க மல்லியம்மா மேல சத்தியம் பண்ணு. நாங்க ஒத்துக்குறோம். சத்தியம் பண்ணு வெண்பா. ஏன் அப்படியே நிக்கிற? சத்தியம் பண்ணு. ஏன் அப்படியே நிக்கிற? சத்தியம் பண்ணு. துளசி, ஏன் இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் தான் உண்மையிலே தோத்துட்டேன்னு சொல்றேன்ல. அப்புறம் எதுக்கு இந்த சக்தி சக்கர பொங்கல்லாம்? நீ ஏன் சத்தியம் பண்ண பயப்படுற? சத்தியம் பண்ணலனா நான் சொல்றதுதான் உண்மை. நீ அவளுக்காக விட்டு கொடுத்த, அதான் அவ ஜெயிச்சா. அதான் உண்மை. விட்டு கொடுத்துட்டா. வெண்பா, நீ ஏன் கிட்ட சொல்லு. நீ எனக்கு விட்டு கொடுத்தியா? அப்படின்னா உங்க மலிமா மேல சத்தியம் பண்ணு. ஆமா, நான் விட்டுதான் கொடுத்தேன். இனிமே நீ எனக்கு ஃப்ரெண்டே இல்ல. என்கிட்ட நீ தோத்துட்டு வேணும்னே எல்லாரும் முன்னாடியும் டிராமா பண்றியா? என் கூட பேசவே பேசாத. ஐஷு ஐஷு, ஏ துளசி, ஏன் இப்படி பண்ற? அவ ரொம்ப பேசினாடி, அதான் அப்படி பண்ண. ஐஷு எப்படி ஃபீல் பண்ணிட்டு போறா பாத்தியா? ஏன் இப்படி பண்ண? ச்சே, நான் தான் ஜெயிச்சேன். உண்மையிலேயே நான் தான் ஜெயிச்சேன். நான் நல்லா விளையாடினேன். நான் தான் ஜெயிச்சேன். Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.